உலக வர்த்தகத்தின் சுமார் 1/3 கடந்து செல்லும் ஒரு கடல். அதே கடலில் பல நாடுகள் ஒரே நேரத்தில் உரிமை கோருகின்றன. சீனா செயற்கை தீவுகளை கட்டி இராணுவ தளங்களை அமைத்துள்ளது. அமெரிக்கா தனது போர்க்கப்பல்களை அந்த பகுதியில் அனுப்புகிறது. இந்த பதற்றமான கடல் தான் தென் சீன கடல், அதாவது சவுத் சைனா சி என்று அழைப்பார்கள். ஏன் இந்த கடல் இவ்வளவு முக்கியமானது? ஏன் பல நாடுகள் இதற்காக போட்டியிடுகின்றன? எதிர்காலத்தில் இந்த பகுதி ஒரு பெரிய மோதலுக்கான இடமாக மாறுமா? வணக்கம் நண்பர்களே, இது ஆர்என் டிஃபென்ஸ் தமிழ். இன்று நாம் தென்சீன கடலின் முக்கியத்துவம், அதனை சுற்றியுள்ள நாடுகளின் போட்டி மற்றும் உலக அரசியலில் இந்த கடல் எவ்வளவு முக்கியமானது என்பதை பார்க்க போகிறோம். தென்சீன கடல் எங்கே அமைந்துள்ளது? தென்சீன கடல் என்பது ஆசியாவின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு பெரிய கடல் பகுதி. இந்த கடலை சுற்றி பல நாடுகள் உள்ளன. அவை சீனா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், மலேசியா, புரூனே மற்றும் தைவான். இந்த நாடுகள் அனைத்தும் இந்த கடலில் உள்ள சில பகுதிகளுக்கு உரிமை கோருகின்றன. இந்த கடல் பசிபிக் பெருங்கடலின் ஒரு முக்கியமான பகுதி. மேலும் உலக வர்த்தகத்திற்கு மிகவும் முக்கியமான கடல் பாதைகளும் இங்கேதான் உள்ளன. இந்த கடல் ஏன் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது? தென்சீன கடல் முக்கியமானதற்கான முக்கிய காரணங்களில் முதல் காரணம் உலக வர்த்தகம். உலக வர்த்தகத்தின் சுமார் 1/3 இந்த கடல் வழியாகத்தான் செல்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 3 முதல் 5 டிரில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்கள் இந்த கடல் வழியாக கடந்து செல்கின்றன. ஜப்பான், தென்கொரியா, சீனா போன்ற நாடுகளுக்கு தேவையான எண்ணெய் மற்றும் பல முக்கிய பொருட்கள் இந்த கடல் பாதை வழியாகவே செல்கின்றன. அதனால் இந்த கடல் பாதை உலக பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானது. இரண்டாவது காரணம் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்கள். இந்த கடலின் அடியில் பெரிய அளவில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்கள் இருக்கலாம் என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த வளங்களை கட்டுப்படுத்தும் நாடு பெரிய பொருளாதார நன்மை பெறும். மூன்றாவது காரணம் மீன்பிடி வளம். தென்சீன கடல் உலகின் மிகவும் வளமான மீன்பிடி பகுதிகளில் ஒன்றாக உள்ளது. இந்த கடலை சார்ந்து பல லட்சம் மீனவர்கள் வாழ்கின்றனர். அதனால் இந்த கடல் அந்த நாடுகளின் உணவு பாதுகாப்புக்கும் மிகவும் முக்கியமானது. தென்சீன கடலில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை உரிமை கோரல். சீனா இந்த கடலின் பெரும்பாலான பகுதி தங்களுக்கு சொந்தம் என்று கூறுகிறது. இந்த கோரிக்கை 9 டேஷ் லைன் என்று அழைக்கப்படும் ஒரு வரைபடத்தின் அடிப்படையில் உள்ளது. இந்த வரைபடத்தில் தென்சீன கடலின் மிகப்பெரிய பகுதியை சீனா தங்கள் எல்லைக்குள் காட்டுகிறது. ஆனால் இந்த கோரிக்கையை மற்ற நாடுகள் ஏற்கவில்லை. வியட்நாம், பிலிப்பைன்ஸ், மலேசியா, புரூனே மற்றும் தைவான் ஆகிய நாடுகளும் இந்த கடலில் உள்ள பகுதிகளுக்கு உரிமை கோருகின்றன. இதனால் இந்த பகுதி உலகின் மிகவும் பதற்றமான கடல் பகுதிகளில் ஒன்றாக மாறியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் சீனா இந்த கடலில் பெரிய மாற்றங்களை செய்துள்ளது. சில சிறிய பாறைகள் மற்றும் மணல் மேடைகளை சீனா செயற்கை தீவுகளாக மாற்றியுள்ளது. இந்த தீவுகளில் சீனா பல கட்டுமானங்களை செய்துள்ளது. உதாரணமாக விமான ஓடுபாதைகள், ரேடார் நிலையங்கள், ஏவுகணை அமைப்புகள், இராணுவ தளங்கள். இந்த தீவுகள் பெரும்பாலும் ஸ்பிராட்லி ஐலாண்ட் மற்றும் பாரசல் ஐலாண்ட் பகுதிகளில் அமைந்துள்ளன. இந்த நடவடிக்கை அந்த பகுதியில் உள்ள மற்ற நாடுகளுக்கு கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பிரச்சனையில் அமெரிக்காவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அமெரிக்கா இந்த கடல் ஒரு சர்வதேச கடல் பாதை என்று கூறுகிறது. அதனால் எந்த ஒரு நாடும் முழுவதும் இந்த கடலை கட்டுப்படுத்தக்கூடாது என்று அமெரிக்கா கூறுகிறது. அதற்காக அமெரிக்கா தனது கடற்படையை இந்த பகுதியில் அடிக்கடி அனுப்புகிறது. இந்த நடவடிக்கை ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் ஆபரேஷன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதன் நோக்கம் கடல் வழிகள் எல்லா நாடுகளுக்கும் திறந்திருக்க வேண்டும் என்பதாகும். தென்சீன கடலில் பதற்றம் அதிகமாக இருந்தாலும் அனைத்து நாடுகளும் நேரடி போருக்கு செல்ல விரும்பவில்லை. ஏனெனில் ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டால் அது உலக வர்த்தகத்தையும் பொருளாதாரத்தையும் பாதிக்கும். ஆனால் இந்த பிரச்சனை இன்னும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை. அதனால் இந்த பகுதி எதிர்காலத்திலும் உலக அரசியலில் மிகவும் முக்கியமான இடமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்போது தென்சீன கடல் என்பது ஒரு சாதாரண கடல் அல்ல. இது உலக வர்த்தகம், இயற்கை வளங்கள் மற்றும் பல நாடுகளின் பாதுகாப்பு தொடர்பான மிகவும் முக்கியமான பகுதி. அதனால்தான் இந்த கடலை உலகம் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும்,
மேலும் இது போன்ற பாதுகாப்பு மற்றும் உலக அரசியல் தொடர்பான தகவல்களை அறிய அரண் டிஃபென்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.